1922 ஹிண்டர் ஹைஃபெக் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தான் க்ரூபர் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஆண்ட்ரியாஸ், அவரோட ஒய்ஃப் ஹெஸ்லியா க்ரூபர், அப்புறம் அவங்களோட விதவை பொண்ணு விக்டோரியா கேப்ரியல், இந்த விக்டோரியாவோட 2 குழந்தைங்க ஹெஸ்லியா அண்ட் ஜோசப், அப்புறமா அந்த குடும்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பணிப்பெண், அவங்க பேரு மரியா. இந்த கதை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1922 இருந்து ஒரு வருஷம் பின்னாடி அந்த குடும்பத்துல மரியாக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறா. அதுக்கு காரணம், இந்த வீட்டுல பேய் இருக்கு, நான் அதை உணர்றேன். அந்த வீட்டுல நான் தங்கி இருக்க இடத்துக்கு மேல இருக்க பழைய பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த இடத்துல யாராலையும் ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது யார் இருந்து அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க பேசிக்கிட்டு இருக்குது நார்மலா பேசுற மாதிரி இல்ல, ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்னால இங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுறா. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ஆண்ட்ரியாஸ்ட மேல டாப்ல யாராவது இருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்ட்ரியாஸும் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மரியா அந்த குடும்பத்துல வேலைக்கு சேர்றாங்க. சரியா மார்ச் 31 இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியாஸுக்கு அவரை சுத்தி ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தோணி இருக்கு. அதை பத்தி அவர் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு. அவரோட வீட்டு பண்ணையில இருந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்திருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் உள்ள ஒரு நியூஸ் பேப்பர். அந்த வீட்டில் யாருமே அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் அவரு நியூஸ் பேப்பர் போட வந்த பையன் மாற்றி போட்டு போயிருப்பான், ஏதோ மிக்சப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதை கேஷுவலாக விட்டுட்டாரு. அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, அந்த நியூஸ் பேப்பரை அவர் வீட்டை சுற்றி இருக்க யாருமே படிக்கிறது இல்லைன்னு. அதுக்கப்புறமா அவர் பண்ண வீட்டில இருந்து ஒரு காலடி தடம் காட்டுக்குள்ள பின்னாடி போகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதையுமே ஆண்ட்ரியாஸ் பெருசா எடுத்துக்கல. இதையெல்லாம் விட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வேலைக்காரி சொன்ன அதே விஷயத்த இவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. மேல பழைய பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல இருந்து யாரோ பேசுற சத்தம் இவருக்கு கேட்டிருக்கு. மேல யாரோ நடமாடுற சத்தமும் இவருக்கு கேட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே அவர் வீட்டை சுத்தி இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் சொல்லியிருக்காரு. மார்ச் 31 தான் மரியாங்கிற பொண்ணு அந்த குடும்பத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவரோட தங்கச்சி தான் மரியாவை கொண்டு அவங்க வீட்டுல இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த குடும்பத்தை கடைசியா உயிரோட பார்த்த ஒரே ஒரு ஆளு மரியாவோட தங்கச்சி மட்டும்தான். ஏன்னா மார்ச் 31 தான் அவங்க எல்லாரும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. மார்ச் 31க்கு அப்புறமா அந்த குடும்பத்தை யாருமே பார்க்கல. ஆனா அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா, அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து சிம்னி வழியா புகை வந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்துக்குமே கரெக்டா தீனி வச்சிருக்காங்க. விக்டோரியாவோட பொண்ணு 2 நாளா ஸ்கூலுக்கும் போகல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம. அவங்க எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா 2ஆம் தேதி ஏப்ரல் சண்டே அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே சர்ச்சுக்கும் போகல. இது அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை கொடுத்திருக்கு. கடைசியா ஏப்ரல் 4 அப்போ பக்கத்து வீட்டுக்காரரான லாரன்ஸ் அப்படிங்கிறவரு தன்னோட 2 பேரை சேர்த்துக்கிட்டு ஆண்ட்ரியாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக போனாரு. போன அந்த 3 பேருக்கும் மிகப்பெரிய ஷாக். ஆண்ட்ரியாஸ் க்ரூபர், அவங்களோட மனைவி ஹெஸ்லியா க்ரூபர், அவங்களோட பொண்ணு விக்டோரியா கேப்ரியல், விக்டோரியாவோட பொண்ணு ஹெஸ்லியா, இவங்க 4 பேரோட உடம்பும் பண்ணையில தலை இல்லாம இருந்திருக்கு. விக்டோரியாவோட பையன் ஜோசஃபோட உடம்பும் அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்த மரியாங்கிற பொண்ணோட உடம்பும் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அதுவும் இவங்கள மாதிரியே தலை இல்லாம. இவங்க உடனே பயந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க எல்லாருமே இறந்து 4 நாள் ஆச்சு. ஆனா அந்த வீட்டுல யாரோ தினமும் சமைச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க ஆடு மாடு கோழிகளுக்கு டெய்லி தீனி வச்சிருக்காங்க. அதுல யார் பண்ணா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. போலீஸ் முதல்ல கொள்ளையடிக்க வந்தவங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவங்களை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்பினாங்க. ஆனா வீட்டை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு, வீட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பணம் இருந்திருக்கு. அதை யாருமே எடுக்கல. ஆனா போலீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஒரு சின்ன க்ளூ கூட அவங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்த இந்த கேஸை 1955 எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 1986 வரைக்குமே விசாரணையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர் முல்லர் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த கேஸ்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. போலீஸ் விசாரணையில ஒரு சில முக்கியமான நபர்கள் மேல சந்தேகப்பட்டாங்க. அதுல முதல் ஆளு விக்டோரியாவோட கணவர், இறந்து போனதா நம்பப்படுற விக்டோரியாவோட கணவர் கேப்ரியல். 1914 கேப்ரியல் இறந்ததா சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் 1914 கேப்ரியல் இறக்கலன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 1915 தான் கேப்ரியலோட முதல் பொண்ணு ஹெஸ்லியா பிறந்திருக்காங்க. ரெண்டாவதா 1919 ஜோசப் பிறந்திருக்காரு. இவங்க 2 பேருமே விக்டோரியாவோட லவ்வருக்கு பிறந்த குழந்தைங்கன்னு சொன்னாலும் ஒரு சிலர் ஆண்ட்ரியாஸுக்கும் விக்டோரியாவுக்கும் இறந்த தப்பான உறவுல தான் பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
இதை நான் சொல்லல, போலீஸ் விசாரணையில வீட்டை சுத்தி இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கேப்ரியலுக்கு தெரிஞ்சுதான் கேப்ரியல் அவங்க மேல உள்ள கோவத்துல எல்லாரையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் யாரா இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, இவங்க 6 பேர் உடலையுமே முதல்ல பார்த்த பக்கத்து வீட்டுக்காரரான லாரன்ஸ் அப்படிங்கிறது தான். இவரை தான் விக்டோரியாவோட தற்போதைய காதலர்னு சொல்றாங்க. எது எப்படியோ 1922 நடந்த கொலை 1986 வரைக்கும் விசாரிக்கப்பட்டு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலன்னு மூடப்பட்டிருக்கு. இப்போ 2024 வரைக்குமே அந்த கேஸை பத்தி யாருக்கும் எதுவும் ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல. பேய்தான் இவங்க எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்ணியிருக்குன்னு நம்பி அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த வீட்டை தரமட்டமா இடிச்சிட்டு ஒரு கல் தூணை மட்டும் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசலாம் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.